செல்வத்தை கருத்தினால் இந்த அரவங்காட்டு 2 துண்டாக பெற்றுக் கொள்ள வேண்டுமா? பாவத்தை பார்க்க கூடாது. எனக்கு தேவை நாடு, நாட்டு மக்கள் எனக்கு தேவை. ஒரே ஒரு மகன். இவன் இல்லை என்றால் இன்னொரு மகனை பெற்றுக் கொள்ளலாம். நாட்டு மக்கள் அழிந்து விட்டால் நாட்டு மக்களினால் பார்க்க முடியுமா? பேரரசர் இந்த மன்னன் என்ற பெயர் மறந்து விடுமே, விடக்கூடாது. இதோ போய் என்னுடைய மகனை துண்டாக வெட்டுகிறேன். வெட்ட வேண்டும் என்று துணியாக துடித்துக் கொண்டிருந்தி கரத்தில் இந்த வீரவாளை ஏந்தி உன்னை 2 துண்டாக வெட்ட விட துடித்தேன். ஆனால் நான் வெட்டுகின்ற வேளையில் இந்த பாவியின் முகத்தை பார்த்து நீ சிரிக்கிறாயடா, சிரிக்கின்றாயே. ஒரு பெற்றெடுத்த தாய்க்கு தந்தை யார் என்று பிள்ளைக்கு தெரியாது. ஒரு தாயின் வயிற்றிலே ஒரு குழந்தை பிறந்த பிறகு அது வளர்ந்து ஆளாகி நடந்த பிறகு இவர்தான் தந்தை என்று உரைத்தால் தான், தாய் உரைத்தால் தான் அப்பா யாருன்னு குழந்தைகளுக்கு தெரியும். ஆனால் என்னுடைய பிள்ளை நான் உரைக்கின்றேனே ராஜா, மறப்பதா இருப்பதா இல்ல இறப்பதா செல்வமே உந்தன் கும்பம் துளையா கண்ணே பசு பொன்னே வராயோ அழாதே
பெறாமல் எனக்கு பிள்ளை என்று தவித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் என்னுடைய மனதில் ஆசையாக அன்பாக ஒரு ஆண்மகன் பிறந்தாய். இந்த பாவியின் கரத்தினால் உன்னை வெட்ட வேண்டுமா? நான் இருந்திருக்க வேண்டும். எனக்கு ஈமா சடங்களை நீ செய்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தாய் இருந்து விட்டார். ஆமா, உனக்கு நான் வெட்ட வேண்டுமா? என்னுடைய கரத்தை வெட்ட கூடாது. என்னுடைய மகனுடைய கரத்தை வெட்ட கூடாது. என்னுடைய கரத்தினால் வெட்டினால் அது பாவத்துக்கு உண்டாகும். ஏன் நம்முடைய காட்டு கோட்டை காவல் இருக்கின்றார். அவனை அழைத்து அந்த அரண்மனைக்கு சென்று என்னுடைய மகனை இரண்டு பிளவாக பிளக்க வேண்டும், வெட்ட வேண்டும். பெறாமல் பெற்று மகன் அவன் பிறந்த நேரத்தை கடித்து பார்த்தேன். அவன் பிறந்த நேரம் சரியில்லையப்பா, சரியில்லை. அதனால் அரமகாட்டுக்கு சென்று என்னுடைய கரத்தினோர் என்னுடைய மகனை வெட்ட உணர்த்தி. ஆனால் என்னுடைய மனக்கோட்டை எல்லாம் மண்கொடிக்க போய்விட்டதானா? புரிய ஒரு பிள்ளை பிறந்து விட்டார். இப்படி வாழ வேண்டும், அப்படிதான் இருக்க வேண்டும், இப்படி செய்ய வேண்டும். என்னுடைய குழந்தைக்கு மனம்